இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அந்த முடிவுக்கு ஒரு டக்குன்னு வந்துட்டோம்னா ஒரு பிரச்சனை ஆயிருமேன்றதுல மறைமுகமா இப்படி ஒரு விஷயத்த அவர் ஏற்படுத்துறாரு. அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச அவர் ஆல்ரெடி எந்த கட்சியில சேரணும், எங்க போய் சேரணும்லாம் முடிவு பண்ணியிருப்பாரு. இல்ல தனிப்பட்ட கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆரம்பிக்கட்டும். இது ஜனநாயக நடத்தலைவா, யார் வேணாலும் வரலாம். முடிவு எடுக்க வேண்டியது அவங்களோட முடிவா இருக்கணும். அவ்வளவுதான். கண்டிப்பா ஆதரிப்பாங்க மக்களு. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஆதரிக்கவே எவனாவது பொறுக்கிற நடுவுல நிக்க வச்சு நீ பாடுறான்னு சொன்னா ஏத்துப்பாங்களா மக்களு? நல்ல மனுஷங்களுக்கு கண்டிப்பா மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. விஜயே பாருங்க, அவ்வளோ இலக்கணமா பேசுவாங்க, அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க. ஃபேமிலில இருந்து அவரோட மொத்த சினி ஃபீல்டே எல்லாமே அசிங்கப்படுத்தினாங்க. மக்கள் என்ன பண்ணாங்க? தூக்கி சிஎம் சீட்ல உட்கார வைக்கல. அவரோட டிசிஷன் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற மைண்ட் செட்ல வந்தாருன்னா கண்டிப்பா வரவேற்போம். விஜய் சாரும் அந்த மாதிரிதான் அந்த மைண்ட் செட்ல வந்தாரு, வரவேற்றோம். இன்னைக்கும் அந்த ஒரு நம்பிக்கையில தான் இருக்கும். இது ஜனநாயக நாடுங்க. வரணும்னு விருப்பம் இருந்தா தாராளமா வரலாம். இப்போ தளபதி வரலையா, கமலஹாசன் வரலையா, சீமான் வரலையா, இப்போ யார் வேணாலும், இப்போ நீங்களும் நானும் கூட ஆரம்பிக்கலாம். அதுக்கான பொறுப்புணர்ச்சி இருக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் இருக்கணும். எந்த விதத்திலையுமே வந்துட்டு மக்களை வச்சு இந்த அரசியலை வச்சு லாபம் சம்பாதிக்க கூடாதுன்னு நினைக்கணும். அவ்வளவுதான். இல்ல வரலாமா வரக்கூடாதுன்ற எண்ணத்தை முடிவெடுக்க வேண்டியது அவர் தான். அந்த முடிவெடுக்க வேண்டியது அவர் தான். ஏன்னா நாளை பின்ன நீங்க தானே கூப்பிட்டீங்க, நான் வந்தேன், நீங்க எனக்கு எதுவுமே செய்யலைன்னு குறை சொல்லவும் கூடாது. இப்போ தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களும் நீங்க வாங்கன்னு கூப்பிட்டு ஒரு சேர வாய்ஸ் கொடுத்தா தான் நீங்க வருவீங்களா? வரப்போறது இல்லை. உங்களோட முடிவு தான். இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அந்த முடிவுக்கு ஒரு டக்குன்னு வந்துட்டோம்னா ஒரு பிரச்சனை ஆயிருமேன்றதுல மறைமுகமா இப்படி ஒரு விஷயத்த அவர் ஏற்படுத்துறாரு. அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச அவர் ஆல்ரெடி எந்த கட்சியில சேரணும், எங்க போய் சேரணும்லாம் முடிவு பண்ணியிருப்பாரு. இல்ல தனிப்பட்ட கட்சி ஆரம்பிக்கிறான்னா ஆரம்பிக்கட்டும். இது ஜனநாயக நடத்தலைவா, யார் வேணாலும் வரலாம். முடிவு எடுக்க வேண்டியது அவங்களோட முடிவா இருக்கணும். அவ்வளவுதான். நான் தான் சொல்றேனே, நீங்க நல்லது பண்ணீங்கன்னா கண்டிப்பா மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க. அவ்வளவுதான். இது வந்து விஜய்க்கு மட்டும் நடந்த மேஜிக் இல்ல. விஜயும் தாண்டி நல்லது செய்யணும்னு முழு மனசோட நம்பி வரவனுக்கு எல்லாருக்குமே இந்த மேஜிக் நடக்கும். அதனால மக்கள் கண்டிப்பா ஆதரவு கொடுப்பாங்க. ஆனா அதுக்கான நீங்க ஆல்ரெடி நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களால முடிஞ்ச உதவி எவ்வளவு பண்ணிருக்கீங்கன்னு ஆல்ரெடி தெரியும். ஸோ நீங்க வந்து உங்களை ப்ரூவ் பண்ணமோ இல்ல உங்க முகத்துக்கான வேல்யூ நீங்க ப்ரூவ் பண்ணமோ உங்களுக்கு எங்க அவசியமே கிடையாது. ஆல்ரெடி அது இருக்கு. அதை வச்சு நீங்க எவ்வளவு தூரத்துக்கு நல்லது பண்ண போறீங்க அப்படின்றதுதான். தெளிவா யார் வேணாலும் வரலாம் தெளிவா டிவிகேக்கு. ஆனா ஒரே விஷயம் தான், இது இந்த டிவிகேன்ற கட்சி வந்து அரசியல் களம்ல ஒரு புதுவிதமான கட்சி. மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் அதுல வந்து சேர முடியுமோ இல்லையா, அதை வச்சு ஆதாயம் பெறணும், இதை வச்சு நம்ம ஏதாவது சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறவங்க வர வேண்டாம். ஸோ உண்மையிலே லாரன்ஸ் அவர்களுக்கு வந்து நல்லதுதான் செய்யணும்னா அவர் டிவிக்கு இணையறதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஸோ வந்துட்டு காமனா ஒரு மக்கள் இதுல நான் சொல்றேன், நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ நம்ம இந்த தொகுதியில வந்து திருச்சி தொகுதியில தான் அவர் நிக்கிறாரு. இந்த தொகுதியில தேவையான நீட்ஸ் நிறைய இருக்கு. அது கரெக்டா அவர் பண்ணுவாரா, யாரு பண்ணா எலிஜிபிளா இருக்கும்னு செலக்ட் பண்ணி தான் விஜய் வந்து ராகவா லாரன்ஸை போட்டிருக்காரு. ஸோ உங்களுக்கு ராகவா லாரன்ஸே தெரியும், நிறைய ஹேண்டிகேப்டு, ஊனமற்ற குழந்தைங்களுக்கு, திருநங்கைகளுக்கு, அவங்களுக்குலாம் எவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்க. இதுலயுமே வந்துட்டு ஒப்பார வச்சு கத்துறானுங்க. அவன் என்ன மாதிரி ஆளு தெரியுமா, நிறைய வந்து ஆசிரமம் அது இதுன்னு வச்சு மக்களோட காசை வந்து கொள்ள அடிக்கிறான். அவனை போய் நீ வந்து பொறுக்கி நீங்க அங்க உட்கார வைக்கிறீங்க, அப்படி இப்படின்னு நெகட்டிவா பேசுனானுங்க. நான் நிறையவே பார்த்தேன். இப்போ அந்த மாதிரி மனுஷன் வந்துட்டு உண்மையுமே நல்லது பண்ற மனுஷனை தான் இப்படி எகத்தாளமா பேசுவாங்க. நம்ம அதை கேர் பண்ணிக்கவே கூடாது. திருச்சி தொகுதியில அவர் நிக்கிறது நல்லதுதான், நல்லது பண்ணுவாரு. இவ்வளவு பேர் மக்களுக்கு நல்லது பண்றவரு திருச்சி தொகுதி மக்களுக்கு நல்லது பண்ண மாட்டாரா? நல்லது பண்ணுவாரு. கண்டிப்பா ப்ரோ. விஜய் வந்து சர்வ சாதாரணமா தூக்கி ஒரு போஸ்டிங், எம்எல்ஏ போஸ்டிங் ஒருத்தனுக்கு கொடுக்குறானா அவங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணி எப்படி அது கரெக்டா அப்படின்னு பார்த்துதான் கொடுப்பாரு. ஸோ எங்க தாவேக்காவிலே வந்து நீங்க வந்துட்டு ஒருத்தவங்க கேண்டிடேட் இருந்தாங்க, பிரச்சனை பண்ணாங்க, எனக்கு இந்த சீட்டு தரல, எனக்கு இது பண்ணல அப்படின்னு. அஜிதா இல்ல, அவங்க பண்ணலன்ட்டு. ஏன்னா அது வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளே டிஎம்கேவோட போய் சேர்ந்துருச்சு. ஸோ அது அந்த மாதிரி கேரக்டர், அந்த மாதிரி ஆளுங்கன்றனால ஸோ நம்ம கட்சிக்குள்ளே ஒரு ஒற்றுமை கொண்டு வர மாட்டாங்க அப்படின்றனால அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஸோ அவர் கொடுக்குற சீட்டு வந்து ஒர்க்ஃபுல்லான ஆளுக்கு அதை பார்த்து தான் அந்த தொகுதியை ஒப்படைப்பாரு. ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் வந்து சூப்பரா மக்களுக்கு நல்லது பண்ணுவாரு. ஏன்னா ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கு, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தேவையான விஷயத்த மக்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு போஸ்டிங் பொறுப்பு உணர்வோட கொடுத்தா அதை கரெக்டா பண்ணுவாருன்ற எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்கு. கண்டிப்பா ஆதரிப்பாங்க மக்களு. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஆதரிக்கவே எவனாவது பொறுக்கிற நடுவுல நிக்க வச்சு நீ பாடுறான்னு சொன்னா ஏத்துப்பாங்களா மக்களு? நல்ல மனுஷங்களுக்கு கண்டிப்பா மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. விஜயே பாருங்க, அவ்வளோ இலக்கணமா பேசுவாங்க, அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க. ஃபேமிலில இருந்து அவரோட மொத்த சினி ஃபீல்டே எல்லாமே அசிங்கப்படுத்தினாங்க. மக்கள் என்ன பண்ணாங்க? தூக்கி சிஎம் சீட்ல உட்கார வைக்கல. அந்த மாதிரிதான். ஸோ ஒருத்தவங்க நல்லது பண்ணாங்க, யார் எதுன்னு மக்களுக்கு தெரியும். இவங்க பேசுவாங்க நெகட்டிவா, ஏதாவது பொய்யா பரப்பி விடுவாங்க, அதெல்லாம் எவனும் கண்டுக்க மாட்டாங்க. உண்மை எதுன்னு மக்களுக்கு தெரியும். ஸோ அதனால மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க.
ஆக்சுவலி வந்து உண்மையா சொல்லணும் அப்படின்னா அவர் மேல எனக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு. நிறைய பேர் வந்து அவர் வந்து நிறைய கிரிட்டிசம் பண்றாங்க, நிறைய சொல்றாங்க. பட் எனக்கு என்னன்னா, ஒரு நிர்வாகத்தை உருவாக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுல அவர் நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, நம்மளே பார்த்துருக்கோம். நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட டிசிஷன் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற மைண்ட் செட்ல வந்தாருன்னா கண்டிப்பா வரவேற்போம். விஜய் சாரும் அந்த மாதிரி தான் அந்த மைண்ட் செட்ல வந்தாரு, வரவேற்றோம். இன்னைக்கும் அந்த ஒரு நம்பிக்கையில தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஓப்பனா சொல்லலாம், எந்த சிஎம்ங்க உட்காந்துட்டு காலைல 10 மணிக்கு வந்து ஈவினிங் போயிருக்காரு வேலைக்கு. இதுவே ஒரு மாற்றம்னு கேட்ட எல்லாருக்கும் இதான் எக்ஸ்பிளனேஷன். கண்டிப்பா ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அவருக்குன்னு தனியா ஒரு இது இருக்கு. நம்ம சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவர் செய்த நல்லதுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல. அவர் எந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப ஓவரா சொல்ல, பட் அவர் செஞ்ச ஒரு விஷயங்களா இருக்கும்ல, அவருக்கான ஆதரவாளர்கள்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இன்னுமே நிறைய எதிர்பார்க்கிறோம், நிறைய விஷயங்கள் வரும். ஆனா அதுக்கு பொறுமையா இருக்கணும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். அவர் பொறுமையா இருந்தாரு, பேசல, அதனால பூமி ஆள்றாரு. ஸோ நம்மளும் பொறுமையா இருந்தா நம்மளுக்கு நன்மை கிடைக்குங்கிறதா என்னோட